அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் இந்த கண்டேன் தலைவரை கண்டேன் என்ற புத்தகத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தை ஐயா பேராசிரியர் அறிவரசன் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஐயா அவர்கள் 2 ஆண்டு காலம் அங்கே தமிழ் எழுத்துக்கு போயிட்டு அவர் அங்கே இருந்த அனுபவத்தை இந்த புத்தகம் மூலமா எழுதியிருக்காங்க. மிகவும் எப்படி சிந்திக்க வைக்கக்கூடிய புத்தகம். நீங்கள் அவருடைய அனுபவத்தை கண்டிப்பாக வாசிக்கணும். ஒவ்வொரு தமிழர்களும் இந்த புத்தகத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். இப்போ இதில் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு மாவீரன் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் ஒரு தனிநாடு தமிழீழம் என்ற ஒரு தமிழ்நாட்டை கட்டமைக்க சிங்களர்கள் பிடியிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள ஒரு மாபெரும் போர் நடத்தி பல வெற்றிகளை கண்டவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் பேராசிரியர் அறிவரசன் அவர்களை எதுக்கு அழைச்சாரு, அதை பற்றின ஒரு சுருக்கம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தின் வாயிலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, அங்கே இவ்வளோ பெரிய சாதனைகள் படுத்த அண்ணன் பிரபாகரன் அவர்கள் அங்கே தமிழ் சரியான முறையில் மாணவர்களுக்கு கற்பிக்கப்படலை. அதை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதின் அடிப்படையில் அங்கே இருந்த நிதித்துறையில் இருந்த தமிழேந்தி அவர்கள்கிட்ட ஐயா அண்ணன் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அவர் ஐயா நெடுமாறன் அவர்களை தொடர்பு கொண்டு ஈழத்தமிழர்கள் மாணவர்களுக்கு தமிழ் சொல்லித்தரத்துக்கு ஆட்கள் வேணும்னு, அதன் அடிப்படையில் ஐயா பேராசிரியர் அறிவரசனை தொடர்பு கொண்டு பேசி அதன் மூலயமா இவர் ஒரு 2 ஆண்டு காலம் அங்கே போயிட்டு தமிழ் கற்பிக்கிறார். அப்போ தலைவரை ஒரு 2 முறை ஒவ்வொரு முறையும் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் சந்திச்சதை பற்றியும் பேசியிருக்காரு. அதில் குறிப்பாக அங்கே எப்படி தமிழ் செயல்பட்டது, தமிழகத்தில் யாரெல்லாம் என்னென்ன பொறுப்பில் இருந்தாங்க அப்படின்றத பற்றிலாம் புத்தகத்தில் விரிவாக சொல்கிறாரு. அதை நம்ம ஒரு சிலதை இப்போ நம்ம பார்க்கலாம். தமிழ் பெயரை சூட்டுறது ஒரு இயக்கமாக ஒரு தமிழ் பெயரை கண்டிப்பாக வைக்கணுன்றதன் அடிப்படையில் தமிழ் அமுதம்ன்ற பேரில் ஒரு திட்டமே செயல்பட்டுருக்கு. அங்கே எல்லா கடைகளுக்கும் தமிழில் தான் பெயர் வைக்கப்பட்டிருந்தது. அதே போல் வணிக நிறுவனங்கள், அதாவது சேர சோழ பாண்டிய இளந்தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு வணிக நிறுவனங்களுக்கு கூட தமிழில் தான் பெயர் சூட்டி அங்கே அண்ணன் நடத்திட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு சிங்கள அரசு சரியான முறையில் தமிழ் சொல்லித்தரல. பள்ளிக்கூடத்தில் பள்ளிகள் சிங்களர்களின் கட்டுப்பாட்டில் இருந்ததுனால பள்ளியில் சரியான தமிழ் ஆசிரியர்கள் இல்லை அப்படின்றதுனால ஐயா அறிவரசனை அண்ணன் அழைச்சிருக்காங்க. அதன் பேரில் அவர் போயிட்டு 10வது 12வது மாணவ மாணவிகளுக்கு தமிழ் கற்றுத்தரார். அந்த அனுபவத்தை தான் நமக்கு இதில் விளக்குறாரு. 2/3/2006 மார்ச்ல இருந்து 8/3/2008 வரலும் அவர் அங்கே தான் இருந்திருக்காரு. அது ஒரு இக்கட்டான நிலைமை. எல்லாருக்குமே தெரியும். போர் சூழல் மிகுதியாக இருந்த டைம் அது. அந்த டயத்தில் இவர் அங்கே இருந்து தமிழை கற்பிச்சிருக்காரு மாணவர்களுக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, அங்கே ஒரு கட்டமைப்பு பொறுப்பாளர்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. அதில் இளங்குமரன் தமிழீழ கல்வி கழக பொறுப்பாளராக இருந்திருக்காரு. அன்பு செல்வன் மனிதவள மேம்பாட்டுத்துறை பொறுப்பாளராக இருந்திருக்காரு. இளங்கோ பெத்தக நிலைய பொறுப்பாளராக இருந்திருக்காரு. கடைசியாக சுடர்மகள் செஞ்சோலை அப்படின்றதுக்கு பொறுப்பாளராக இருந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் பேசி தான் நெடுமாறன் ஐயா கிட்ட சொல்லி ஐயா மூலியமா பேராசிரியர் அறிவரசன் அங்கே போகிறாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி 2/3/2006 8/3/2008 வரலும் அங்கே இருந்திருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, 10ஆம் வகுப்பு வரை இல்லை இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு வித்யாலயம் அப்படின்ற பெயர் உள்ளே இருக்குது. தமிழ் பெயர் அதோடு சேர்த்து வித்யாலயம். அதே 11 12ஆம் வகுப்புக்கு மகா வித்யாலயம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இது ஏன்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. அது கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அரசோடைய ஏற்பு இசைவு பெறணும்னா இந்த வித்யாலயம்ன்றது இருந்தால் தான் பெற முடியும். ஸோ அதனால் அதை வச்சுருக்கோம். நம்ம தனிநாடு அடைஞ்ச உடனே இந்த வித்யாலயத்தை நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விளக்கம் கொடுத்து தான் குறிப்பிட்றாரு.
அப்புறம் வந்து இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு, சிவபாதம் கலையகம் என்று ஒரு பள்ளி வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து செயல்பட்டுருக்கு. அப்போ வந்து ஐயா அவர்கள் வந்து தமிழந்திக்கிட்ட வந்து இதுக்கு என்ன, எதனால் இதுக்கு வந்து சிவபாதம் பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்போ வந்து தமிழந்தி வந்து விளக்குறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா, சிங்கள வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்கள தான் வந்து சிவபாதம் அப்படின்னு சுருக்கி நம்ம வச்சுருக்கோம். இப்படி நம்ம சொன்னோம்னா அவங்க வந்து நமக்கு வந்து ஒப்புதல் தரமாட்டாங்க, அதனால் அந்த பேரில் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் திரும்ப உள்ளே பேசும்போது சொல்கிறாங்க, அதில் வந்து அரசியல் பிரிவு பொறுப்பாளராக வந்து நடேசன் அவர்கள் இருந்திருக்காரு, சமாதான செயலாக்கத்துடைய புலித்தேவன் வந்து இருந்திருக்காரு, அப்புறம் வந்து புலிகள் குரல் வலையொலியோடைய பொறுப்பாளராக தமிழன்பன் இருந்திருக்காரு, அப்புறம் வந்து காவல்துறை பொறுப்பாளராக வந்து இளங்கோ இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் என்னென்ன பொறுப்பில் இருந்தாங்கன்றதை பற்றியும் விரிவாக வந்து புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காரு. அதன் பிறகு வந்து ஐயா அவர்கள் வந்து புலிகளுக்கு ஒவ்வொரு துறையிலிருந்தும் அவங்களுக்கு வந்து காவல்துறையிலேருந்து வந்தவங்களுக்கு வந்து தமிழில் பயிற்சி கொடுத்தது, இப்படி நிறைய விஷயங்களை வந்து உள்ள சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அண்ணன் பிரபாகரன் அவர்களை வந்து 2 முறை சந்தித்ததாக வந்து குறிப்பிட்டிருக்காரு. அந்த 2 முறை எப்போ என்ன பேசணுன்றதை பற்றியும் விரிவாக வந்து இந்த புத்தகத்தில் வந்து பேசியிருக்காரு. நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா அவரை வந்து பார்த்துக்கின்னு இருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் வந்து விரிவாக பேசுகிறாரு. 2008 மார்ச்சில் வந்து ஒரு 4 மணி நேரம் வந்து அண்ணனோடு சேர்ந்து வந்து பேசியிருக்காங்க. கடைசியாக வந்து பத்திரமாக அவரை வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த புத்தகம் முழுக்க இருக்குது. இது என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து ஒரு முக்கியமான ஆவண நூலும் கூட. இப்போ ஐயா அவர்கள் வந்து இப்போ இல்லை, நீங்கள் அவசியம் வந்து இந்த புத்தகத்தை படிக்கணும். இது வந்து காராப்பதிப்பக்கம் வெளியிட்டிருக்காங்க. நம்ம வந்து அவசியம் வந்து இந்த ஆவண நூலை வந்து படிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டால் அவருடைய அங்கே நேரில் இருந்து ஒரு பயண அனுபவத்தை வந்து எழுதியிருக்காங்க. ரொம்ப சின்ன புத்தகம் தான். அனைவரும் வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.